சட்டசபை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைரக்டரிலே பண்றாங்க. அது வந்து ஒரு ஷூட்டிங் பிளேஸ் மாதிரி ஆகிப்போச்சு. புன்னகையில் சிஎம் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. புன்னகை சிரிக்கிறார். வாய் தந்து பதில் சொல்ல மாட்டார். பரவாயில்ல, அது அவருடைய பாணி. இதுல சபாநாயகர் வந்து ஏற்கனவே ஒரு இது சபாநாயகர் சிறந்த சபாநாயகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜேசிடி பிரபாகரன் வில்லிவாக்கம் தொகுதியில் அவருக்கு அறிவிச்சதும் ரிக்ஷா வண்டியில் கால் கட்டு போட்டுக்கிட்டு வந்து ஓட்டு கேட்டார். ரிக்ஷா வண்டியில் அப்படி ஓட்டு கட்டி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனக்கு பொண்ணு இருந்தால் நான் ஜேசிடி பிரபாகரனுக்கு கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு குட் புக்ஸில் எம்ஜிஆர் கிட்ட இருந்ததா வரலாறு. அவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு நேரத்தில் சட்டமன்றத்தில் கதாநாயகனா ரகுமான் கான பரிதி வீரமொழியோ இருந்தாங்க. ஆனால் சபாநாயகராக இன்னைக்கு ஜேசிடி பிரபாகரன் அவர் வந்து வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா டெய்லி ரகலம் நடக்கும். ஷூட்டிங் தியேட்டரில் ஃபைட்டிங் தான் டெய்லி. அழகாக பேலன்ஸ் பண்ணி போத் சைடு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறார். எல்லாரையும் கண்டிக்கிறார். எல்லாரையும் நீக்கப்பட்டதுன்றார். அதில் வந்து இஸ் எ கிரேட் மேன் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன். சட்டமன்ற கதாநாயகன் விஜய் ஆட்சியில் அவர் ஒருத்தர் தான் தெளிவாக இருக்கிறார். இந்த மரியா வில்சன் நேற்றுக்கு பேசினார் சட்டமன்றத்தில். நானே லஞ்சம் கொடுத்தேன், நானே எல்லாத்தையும் கொடுத்தேன்னு நானே சாட்சிடுறேன். அப்போ நீ என்னடா ஊழல் பண்ண? நீ என்ன ஊழல் பண்ண? லஞ்சம் கொடுத்து நீ கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு? அப்போ நீ இன்டர்நேஷனல் ஃப்ராட் இல்லையா? உன்னுடைய மாமனார் கட்டியிருக்காரு பனிமலர் மருத்துவக் கல்லூரி, இங்க மைத்துனருங்க நடத்துறாங்களே, கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நிலத்தை? கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அரசு சம்பந்தப்பட்ட புறம்போக்கு நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பில்டிங்கு சவுண்டஸ் சர்டிஃபிகேட் போனாங்க துடு கொடுக்காமையா இவ்வளவு காலம் வாங்கினீங்க? அந்த கலாச்சாரத்தை நீங்க தாண்டா உண்டு பண்ணீங்க. உங்க குடும்பம் தாண்டா உண்டு பண்ணிச்சு. 800 கோடி 900 கோடி கட்சி நிதியா ஒதுக்கி கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? லாட்ரி சீட்டு கொண்டு வரணும். சசிகலா கிட்ட இருக்கிற கண்டெய்னரை விட உங்ககிட்ட 10 மடங்குக்கு அதிகமாகுது. மாமியார் ஏடிஎம்கே, மருமக தாவக்கா நிதி அமைச்சர், இன்னொருத்தர் பாண்டிச்சேரி. என்னங்கடா நினைச்சுக்கிறீங்க? உங்க குடும்ப அரசியல்ல நானே லஞ்சம் கொடுத்துருக்கேன், நானே சாட்சின்றேன். ஏன் லஞ்சம் கொடுத்த? எதுக்காக லஞ்சம் கொடுத்த? எத்தனை ஆயிரம் லஞ்சம் கொடுத்த? எத்தனை கோடி கொடுத்த லஞ்சம்? ப்ரூஃப் இருக்கா? நானே சாட்சின்ற மனசாட்சி தான்டா சாட்சி. ஏன் இந்த பனிமலர் கல்லூரியில மறு கோயில் நிலம் கிடையாது, அரசு புறம்போக்கு நிலம் கிடையாது, முறையான நாங்க டாக்ஸ் கட்டுறோன்னு நீ உன்னால சட்டமன்றத்தில் அறிவிக்கிறியான்னு பார்ப்போம். நீ வந்து சினிமாவில் ஜோக்கர் மாதிரி வந்து சீட்டு குத்துனுங்கிற, காய்ச்சீட்டு குத்துனுங்கிற. திமுக காரணங்க ரம்மி ஆட்டத்தை க்ளோஸ் பண்றதுக்கு ஜோக்கரை எடுத்துப்பான். அந்த ஜோக்கரை வச்சு ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுவான். நீயே வந்து மாட்டிக்கிட்ட நானே லஞ்சம் கொடுத்தேன்ட்டு. சூப்பர். ஏன் கொடுத்த லஞ்சம்? எதற்கு கொடுத்த லஞ்சம்?
சிவாஜி கணேசன் கட்டபொம்மன்ல கேட்டானே, என் குல பெண்களுக்கு நாற்று நட்டாயா, நடுவு நட்டாயா, மஞ்சள் அரைத்து பூசினாயா, மானம் கட்டவனை எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி, எதற்கு கட்ட வேண்டும் வரி அப்படின்னு கர்ஜிக்கிறானே. நான் ஏன்டா லஞ்சம் கொடுக்கணும் நீ கேட்க வேண்டியதான்டா. எதுக்குடா நான் உனக்கு லஞ்சம் கொடுக்கணும் நீ கேட்க வேண்டியதானே. ஏன் லஞ்சம் கொடுத்த? அக்யூஸ்ட் நீதான். மிஸ்டர் மரியா வில்சன் நிதி அமைச்சர், நீதான் அக்யூஸ்ட், குற்றவாளி. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நீங்க நடத்துற கல்லூரி குழுமத்துல எல்லாத்துலயும் புறம்போக்கு லேண்ட் இல்ல, கோயில் லேண்ட் இல்ல, நீர்நிலை புறம்போக்கு இல்ல, எல்லாம் இல்லைன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? சொல்லு. சத்யபாமா கல்லூரி, பள்ளிக்கரணையில பனிமலர், இன்னும் எத்தனை கல்லூரி குழுமெல்லாம் இருக்கு. சாதாரண கான்ஸ்டபிளா இருந்த உங்க மாமனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால சிஎம் சென்னை குடிநீருக்கு தலைவராக்கினார். பிறகு கல்வி தந்தையானார். பிறகு ஜேபிஆர் கல்வி தந்தையானார். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊர்ல ஒரு கட்டடம் கட்டி இடிஞ்சு ஊர்ந்து ஆள் இறந்து உங்க மாமனார் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டார். அந்த வரலாறு உங்களால் மறுக்க முடியுமா? நீங்கள் நடத்தும் குழுமத்தில் எந்த புறம்போக்கு லேண்டும் கிடையாது, எந்த நீர்நிலை புறம்போக்கு நிலமும் கிடையாது, எந்த கோவில் நிலமும் நாங்கள் ஆக்கிரமிக்கப்படவில்லை. உன்னால் சொல்ல முடியுமா? நீங்கள் கிறிஸ்துவ அனுபவிப்பு ஆக்கிரமிப்பு செய்து கல்லூரிகளை நடத்துவது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள். உங்களால் மறுக்க முடியுமா? மறுத்து அறிவிப்பு சட்டமன்றத்தில் கொடுக்க முடியுமா? கொடுத்து பாருங்கள். அதுதான் அந்த ஜோக்கர் என்ற சீட்டை எடுத்துத்தான் ரம்மியை க்ளோஸ் பண்ண, உன் ஆட்டத்தை க்ளோஸ் பண்ண தங்கம் தங்கரசு தயாராகி அதே லஞ்ச ஊழல் இலாகாவுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பேசியது பொதுவெளி அல்ல, சட்டம், பொது மேடை அல்ல, சட்டமன்றம். பேசவில்லை என்று மறுக்க உங்களால் முடியாது. டைரக்ட் ரிலே. புரிகின்றதா? என்ன பண்ணுகிறார் சபாநாயகர்? இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு தாக்கீது கொடுப்பாரா? மிஞ்சினால் நான் பேசியதெல்லாம் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் டைரக்டாக ஒளிபரப்பில் கண்டது. இதில் திருத்தி நான் எதுவும் சொல்லவில்லை. நானே லஞ்சம் கொடுத்தேன், நானே ஐ விட்னஸ். தவறை தன் வாயால் கெடும் கத்தி பாம்புனுடைய வாய்க்குள் போய் மாட்டிக்கொள்வாய். திமுக என்கின்ற கட்சியினுடைய வாயில் போய் மாட்டிக்கொன்றார் மரிய செல்வம். நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிப்பாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சந்திக்கலாம். நீதிமன்ற படிக்கட்டுகளை